ரீசெண்டாக பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் வந்த ஸ்டிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பொண்ணு எல்லா வீட்டுக்கும் சீக்ரெட்டாக போவா. அப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ஸ்பைடர் கிடைக்குது. அந்த ஸ்பைடரை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாட்டிலில் போட்டு வளர்க்குறா. சின்னதாக பூச்சிங்களை சாப்பிட்டு இந்த ஸ்பைடர் ஒரு கட்டத்தில் மனுஷங்களை டார்கெட் பண்ணி கொல்ல ஆரம்பிக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்னாச்சு, அந்த ஸ்பைடரை கொண்டாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஸ்டார்டிங்கில் இது ஒரு ஹாரர் படம் போல தான் காமிச்சாங்க. ஆனால் போக போக தான் இது ஒரு ஸ்பைடர் படம்னு தெரிய வரும். ஆனால் ஒரு ஸ்பைடர் படத்தை வச்சு இவங்க ஹாரர் படம் போல எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான பாட்டி அவங்க வீட்டுக்குள்ள வித்தியாசமான சத்தம்லாம் கேக்குதுன்னு அந்த பாட்டியும் பயத்தோடவே போலீஸ் கால் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்னாச்சுன்றத கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க. அந்த சீன் நல்லா இருந்தது. ஒரு லேடி செல்ஃப்ல இருந்து மாத்திரை எடுக்கும் போகும்போது அந்த இடத்துல ஸ்பைடர் இருக்கும். அந்த சீன் கொஞ்சம் திகிலாவே இருந்தது. அந்த சின்ன பொண்ணு பண்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த சின்ன பொண்ணோட ரோலும் சூப்பரா இருந்தது. ஹீரோ ஒரு வயரை பார்த்துட்டு அது ஸ்பைடர் நினைச்சு பயப்படுவாரு. அந்த சீன் நல்லா இருந்தது. அந்த ஸ்பைடரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஒரு